ஹாய் ஹலோ வணக்கம். இது சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷனின் பொது நலம் கருதி வெளியிடும் முதல் பதிவு. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வேர்ல்டு வந்து எவ்வளோ முன்னேறிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம ஒரு காலத்தில் டெலிஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ செல்ஃபோனில் பேசுகிறோம். நம்ம விண்வெளிக்கு எவ்வளோ சேட்டலைட்ஸ் அனுப்பிட்டோம். வேர்ல்டில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம். அந்தளவுக்கு மீடியா அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஆனாலும் பாருங்க, நம்ம இன்னைக்கும் பேச்சு வழக்கில் இப்போது கண் பார்வையற்றவங்கள, காது கேட்காதவங்கள, நடக்க முடியாதவங்கள, பேச திணறவங்கள, அப்புறம் ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல, அறிவுத்திறன் குறைபாடு இருக்குது, இப்படி இருந்தால் என்ன மாதிரியான வழக்குகள் யூஸ் பண்ணுறோம்? செவிடன், குரடன், திக்குவாயன், நொண்டி, கிறுக்கு பிடிச்ச பையன், இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சரளமாக வந்துடுது இல்லைங்களா. இப்போது நம்ம பேச்சு வழக்கில் சாதாரணமாக பேசிடுறோம், ஆனால் அது கேட்குற அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ரெண்டாவது, இயற்கையோட படைப்புல எல்லாமே குறைவில்லதாலாம் இருக்காது. ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்களேன். கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் ஒரே மாதிரியா இருக்கு, இல்லை எல்லா தக்காளியும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை எல்லா பூக்களும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை எல்லா மாடுகளும் ஒரே மாதிரி இருக்கா? ஏதாவது குறையோட தாங்க. எல்லா இயற்கையோட படைப்புலையும் ஏதாவது குறைகள் இருக்கதாங்க செய்யும். ஆனா ஒரு பூ இன்னொரு பூவை பார்த்து ஏளனம் பண்றது இல்லை, ஒரு மாடு இன்னொரு மாடை பார்த்து ஏளனம் பண்றது இல்லை. ஆனா மனுஷன் மட்டும் ஏன் இன்னொரு சக மனுஷனை பார்த்து அவனோட குறைகளை சுட்டிக்காம ஏன் அவங்கள நம்ம ஏளனப்படுத்தணும்? நம்ம சக மனுஷனா நினைக்கிற காலம் எப்போ வரும்? சிந்திச்சு பாருங்க.